قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. அவர்களுக்கு விருப்பம் உண்டாகுவதற்காக மாரிகால கோடைகால பிரயாணத்தில் அவர்களுக்கு விருப்பம் உண்டாகுவதற்காக எனவே இவ்வீட்டின் ரட்சகனை அவர்கள் வணங்குவார்களாக. அவன் எத்தகையவன் என்றால் அவர்களின் பசிக்கு உணவளிப்பவன், மேலும் அவர்களின் பயத்திற்கு அபாயம் அளிப்பவன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்ஜுமா ஓடக்கூடிய கிராத்தை தம்பி ஹாரிஸ் முகமது மிக அருமையாக ஓதுகிறார்கள், தர்ஜுமாவும் செய்கிறார்கள். அதுக்கடுத்து ஜங்ஷன் ஜமா பிரிவினுடைய நிர்வாக உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் அலாவுதீன் அவர்கள் இப்போது வரவேற்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல் முத்தவஜர்கள் கடலூர் மாவட்டத்துடைய செயலாளர் தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி அங்கீகரிப்பு செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகத்துள்ள அங்கீகரிக்கும் மற்றும் மகளாவை சார்ந்த தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கண்ணியமிக்க தாய்மார்கள், சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காக எல்லாம் நம்மளை படைத்திருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் விளங்கணும். வருடத்துக்குள்ள ஒரு முறை இந்த மதரசாவுடைய ஆண்டோடைய விழா, நிறுவி விழா, இது நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நம்ம மனமுகர்ந்து நம்மளுடைய சிந்தனை கூட செயல் கூட இங்கே இருக்கணும். நம்ம இங்க என்ன சொல்லப்படுகிறதோ இந்த வாழ்க்கையில எடுத்து நடத்தணும். வெளியில போறப்ப நான் உள்ளத்துல ஒரு கவலை உண்டாகும். இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் தீன்படி நான் வளர்க்கறதுக்காக முயற்சி செய்வேன். தீன்படி அவங்களுடைய வாழ்க்கையுடைய உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக நான் என்ன செய்வேன், ஒரு நியத்து வைக்கணும். ஏதோ வந்தோம் பார்த்தோம் போனோம் அந்த மாதிரி இல்லாம இது ஒரு தீனுடைய மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எண்ணக்கூடியதா இருக்கும். மேலும் என்ன செய்யுது, ஹதீஸ்ல வருது, குர்ஆன் ஹதீஸ்ல வருது, யார் வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அந்த வீட்டில் வறுமைகள் போக்கப்படுகிறது. அந்த வீட்டில் சைத்தான்கள் விரட்டடிக்கப்படுகின்றன. அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்க குழந்தை பாக்கியம் நிறைய டாக்டர்லாம் போகும். ஆனா அல்லாஹ்வோட ரசூலும் சொல்லியிருக்காங்க, எந்த வீட்டில் குர்ஆன் திலாவத் ஓதப்படுகிறதோ அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஷர்த்து என்னன்னு சொன்னா 2 பேரும் ஓதும், ஆணும் ஓதும் பெண்ணும் ஓதும். அல்லாஹ் கேட்கணும்னு சொன்னா அல்லாஹ் கொடுப்பான், செல்வத்தையும் அல்லாஹ் கேட்க சொன்னா அல்லாஹ் கொடுப்பான். ஆனா 2 பேர்த்தையும் ஈக்குவலா என்ன செய்யலாம், அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த குர்ஆனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. சாதாரண ஒரு பொருளை வாங்கப்படுன்னு சொன்னா அந்த பொருளோட கேட்லாக்ல இந்த பொருளை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கேட்லாக்னு சொன்னா குர்ஆன் தான். குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத வர பாருங்க, அவங்க தான் குர்ஆன் சொல்லி சொன்னாங்க. குர்ஆன் யாருங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் படி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அதோட வாழ்க்கை நம்மகிட்ட வரணும். எப்ப இன்னைக்கு இதுக்கோ நேரத்தை செலவு செய்யணும். ஆனா பள்ளிவாசல் மக்தபுக்கு குர்ஆனை கத்துக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன செய்ய முடியல, சரியான நேரத்துல அவங்களுக்கு சரியான முறையில நம்ம அவங்களுக்கு நேரத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேரத்தை கொடுத்து அனுப்புறவங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தீண்டாரியாக ஆதராங்கன்னு சொல்லி இப்ப நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் என்ன செய்வோம், உங்களை பார்ப்போம்.
மேலான தாய்மார்கள் சொல்களே, உள்ளத்துல என்ன செய்யறது? இந்த கத்திஜார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? தீனுக்காக இந்த அளவுக்கு செலவு செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துலயே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வாழ்க்கை நம்மள்கிட்ட வரணும். சகாபாக்களுடைய பெண்ணடிகளுடைய வாழ்க்கை இடத்துல வரணும். குரானுங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது என்ன செய்யுது? தீனியாத்துங்கிறது ஒண்ணு. ரெண்டு சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு குரான் மட்டும் ஓதிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் ஓதுனா போதுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு மனிதனுக்கு தீனியாத்து அவசியமா இருக்கு. இந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஒளி செய்யற விஷயம் எதை சொல்றாங்கன்னு சொன்னா தீனியாத்துல தான் சொல்றாங்க. ஏன்னா குடிப்போட கடமை எதை சொல்றாங்கன்னு சொன்னா தீனியாத்துல தான் சொல்லப்படுது. பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வரணும், துவா வரணும். அல்லாஹ் மக்களுடைய அப்பாவை ரஹ்மத்திக்க. இது என்ன? பள்ளிவாசலுக்கு உள்ள வரணும் துவா, வெளியில போறதுவா. மக்கள் என்ன செய்யுது? உள்ள போறதுக்கு துவா, வெளியில வரக்கூடிய துவா. சாப்பிட்றப்ப பிஸ்மில்லா வர வரத்துக்குன்னு சொல்லி சாப்பிட்றோம். திரும்ப சாப்பிட்டு முடிச்சா அழிவுசிட்டு அக்கமான சக்கான வஜாரான முஸ்லிமே. இதெல்லாம் இந்த வாழ்க்கைக்குடைய வழிகாட்டி தீனியாத்துல இருக்கு. தீனியாத்தும் தீனும் சேர்ந்ததுதான் தீனியாத்து நபிசல்லாஹு சொல்லக்கூடிய வாழ்க்கை, குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை. இது சேர்ந்ததுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது நபி சொல்லக்கூடிய வாழ்க்கை. இது இரண்டும் சேர்ந்ததுதான் தீன். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதர் கலிமாவை மட்டும் எடுத்துக்கிறாரு. ஒரு மனிதர் குர்ஆன் மட்டும் ஓதுனா போதும்னு நினைக்கிறாரு. இப்ப போன வருஷம் அதிகமான பிள்ளைகள் 20, 25, 30 பிள்ளைகள் ஓதிச்சு. பிறகு என்ன செய்யறாங்க? வீட்டுல போய் தன்னுடைய பாடத்தை டெய்லி எடுத்து வச்சு ஓதுறாங்களா? போன வருஷம் பரிசு வாங்கக்கூடிய செல்லக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வீட்டுல போய் என்ன செய்யணும்? அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரணும், அன்றாட அமல்களை கொண்டு வரணும். போன வருஷம் வாங்கியாச்சு, இதுக்கு முன்னாடி பட்டம் வாங்கியாச்சு. என்ன செய்யுது? முப்பள்ளிக்கா பட்டம் வாங்கியாச்சு, ஆலிமா பட்டம் வாங்கியாச்சு. ஆனா என்ன செய்யுது? பட்டம் மட்டும் வாங்கி பறக்க விடுறது எல்லாத்தையும். ஆனா என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு கல்வியை கற்று அதன்படி நான் வாழ்க்கையை நடந்து கொடுத்து அதுக்காக தான் நான் செய்யுதுங்க. நீனும் குர்ஆனும் தேவை, தீனியாத்தும் தேவை. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கலிமா. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இடத்துல வரணும். இது எந்த பாட புத்தகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? தீனியாத்துல சொல்லிக் கொடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய கட்டளை 5 நேரம் தொழுகணும். அது எந்தெந்த நேரத்தில் தொழுகணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய நபி. குர்ஆன்ல காலையிலயும் மாலையிலயும் என்ன சார் தொழுது கொள்ளுங்களான்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா எந்தெந்த நேரத்தில் எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜ்தா செய்யணும், அத்தியாயத்துல என்ன ஓதணும், நிறையில என்ன ஓதணும், ருக்குல என்ன ஓதணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னா தீனியாத்து பாடணும். இப்போ தீனியாத்துன்னு சொன்னா குர்ஆன் கிடையாது. குர்ஆன் கிடையாதுன்னு சொல்ல தீனியாத்து குர்ஆனும் சேர்ந்ததுதான் அந்த வாழ்க்கை. அதுக்காக 2 விதமான பாடங்களும் இந்த வாழ்க்கையில கற்றுக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். அதுக்காக இந்த பிள்ளைகள் பயான்ல இருக்கேன் பேசுறேன். இதுக்காக பாடப்பட்டு பயான்ல இருக்கேம்மா பேசுறேம்மா. என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையில பாடத்தை கொடுத்துருக்காங்க. அது நம்முடைய பாடங்களை நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். கேட்டு நம்மளுடைய பிள்ளைகளும் அடுத்த நாளாக நடக்கக்கூடிய மதரசாவில் அதிகமான பிள்ளைகளை சேர்க்கறதுக்காக முயற்சி செய்யணும். சரிங்களா இன்ஷா அல்லாஹ். அதாவது நீங்க அதுமான சில விஷயங்களை சொன்னாங்க. அதை கடைபிடித்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார்கள். இப்போது மாணவர்களுடைய ப்ரோக்ராம் ஆரம்பமாவது. ஆரம்பமாக இஸ்லாத்தின் கடமை பொருள் அஃப்ரீன் என்கிற மாணவர் அஃப்ரீன் மாணவி மாணவர்
பயமே இல்லாமல் நல்லா அழகாக தெளிவாக பேசிச்சு. ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வியை அதிகப்படுத்துவான் என துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து சாப்பிடுதல், குடித்தல், ஒழுக்கங்களுடைய அந்த விஷயங்களை பர்ஹானாங்கிறவங்க சொல்ல வராங்க. வா நமக்கு முன்னால் உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடும் உணவை குறை கூறக்கூடாது. கீழே விழும் உணவை பருக்கைகளை வலது கையால் கடிமாவிரலில் எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும். விரல்களை நன்றாக சப்பி சாப்பிட வேண்டும். தட்டை வைத்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது தலையையும் முழங்காலையும் மறைத்து சுன்னத்து முறையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும். இது உணவினால் ஏற்பட்ட சக்தி அல்லாஹ் வணக்க வழிபாட்டில் செலவழிப்பேன் என நியத்து செய்கின்றேன். சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது நல்லதல்ல. தேவைப்பட்டால் இடது கையில் எடுத்து வலது கையில் வைத்து உள்ளங்கையில் வைத்து குடிக்க வேண்டும். கை கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும். பற்களில் கரித்துண்டுகள் அல்லது வேறு ஏதாவதோ மாட்டிக்கொண்டு இருந்தால் சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுறது, குடிக்கிறது, ஒழுக்கமுடைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அதுக்கடுத்து இடி மின்னல் துவா, அதனுடைய துவா. இடி இடிச்சா, மின்னல் அடிச்சுன்னா துவா எப்படி ஓதுறது அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் வர்றார். ஷாஹித் என்கிறவர் சொல்லுவாங்க. ஷாஹித் அங்கே உட்காந்து நாட்களுடைய பேரை அரபியில் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். தஜ்வீதினுடைய முக்கியத்துவம் ஃபாசிலா, டி ஃபாசிலா. நான் தஜ்வீதின் முக்கியத்துவம் பற்றியும் அதனை ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் பேச வந்துள்ளேன். முதலாவதாக தஜ்வீத் என்பது அதன் அக்ஷரத்தையும் இலக்கணத்தையும் கவனித்து கொள்வது தஜ்வீத் எனப்படும். திருக்குர்ஆனை பயில்வதும் பயிற்சளிப்பதும் எப்போதுமே அவசியம். அதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறு ஓதுவது
ஃபாசிலாங்கிற பொண்ணு நல்லா அழகாக பேசிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குரான் ஓதுறதா இருந்தால் எல்லோருமே தஜ்வீத் பிரகாரம் தஜ்வீதை கற்றுக்கணும். வரத்தில் குரான தர்த்தீலா என்று அல்லாஹ் சொல்லுவான். குரானை அழகுபட ஓதுங்கள், ஒழுங்காக தஜ்வீதோடு ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ்வும் திருமுறையிலே சொல்லுவான். அந்த அடிப்படையிலே தஜ்வீதுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லோரும் விளங்கி அதன் பிரகாரம் குரானை ஓத வேண்டும் என்று இந்த ஃபாசிலாக சொல்லிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒது செய்த பின் ஓதும் துவா ரினாஸ் ரினாஸ். கூறுவது என்ன? ஒரு
ஷம்ரி நல்லா சொல்லிச்சு, ஆனால் கொஞ்சம் பயப்படுது, வேற ஒன்றும் இல்லை. இந்த பயத்தினால ஏன்னா அவங்க புதுசாக பேசுதா, அதனால் மைக்கில் பேசும்போது எல்லாருக்கும் முன்னாடி பேசும்போது ஒரு பயம், அச்ச உணர்வு, அதனால் கொஞ்சம் தடுமாற்றம், வேற ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். கபருஸ்தானுக்குள் நுழையும் போது ஓதுவா ஃபர்ஜானா, என் ஃபர்ஜானா வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். முழு குரான் ஓதுறதுக்கு குரானில் மாணவர்கள் யார் முழு குரான் மாணவர்கள் யார் யார்? வாங்க, சீக்கிரம் வாங்க.